ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன தி உல்ஃப்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு ஹாரர் ஃபேண்டசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி அவனுடைய சொந்த ஊரில் மர்மமான முறையில் இறந்து போயிடுவான். அவனை யார் சாவடிச்சது, அவனுடைய சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ அவனுடைய சொந்த ஊருக்கு வருவான். அப்படி வந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு காத்திருந்த அந்த ஒரு ட்விஸ்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஊர் மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத ரொம்பவே சுவாரஸ்யமா நமக்கு சொன்ன படம் தான் தி உல்ஃப்மேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மூனை காட்டுறாங்க, அதாவது ஒரு ஃபுல் மூன். இந்த ஃபுல் மூன் அப்படின்னாலே பௌர்ணமின்னு அர்த்தம் இல்லையா, அதை காட்டிக்கிட்டே நமக்கு ஒருத்தனை காட்டுக்குள்ள போறத காட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னா, நீ உள்ளதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் நடக்கிறது 1891 வருஷம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிளாக்மோர் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் கத்திக்கிட்டே போகும்போது ஏதோ ஒன்று அவனை தாக்குது. அதில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரத்தம்லாம் கீழே ஊத்துது. அதில் பயந்துக்கிட்டே அவன் அவங்க வீட்டுக்கு போக அந்த இடத்துலயே அவங்க வீட்டிலேயே வச்சு அவனை காலி பண்ணுது அந்த ஒரு விஷயம். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி அவன் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பேர் லாரன்ஸ். அப்படியே அங்கே பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க அவனை பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேர் குவென். இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படியே அந்த ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் முடியுது. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுமே நம்ம ஆள் எங்கே இருக்கான் அப்படின்னா, இந்த மேக்கப்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ரூமில் உக்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக சரக்கடிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் இது ப்ரைவேட் பார்ட்டி மேடம், இங்கெல்லாம் அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உங்கள் ஊர் பிளாக்மோர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கும் உங்கள் தம்பி பென்னுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஆனால் உங்கள் தம்பி அண்ணிலேருந்து ஆளை காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அப்போ அங்கேருந்து எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி விஷயம் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை மட்டும் பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க, இந்த மாதிரி எனக்கும் உங்க தம்பி பென்னுக்கும் நான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அவனை காணோம், நானும் பார்க்கல அப்படின்னு சொல்ல, இது என்னுடைய பிரச்சனை கிடையாது, நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்ததான் எங்களுக்கு அமெரிக்காவில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் போய் பண்ணி ஆகணும், எங்கள் கம்பெனி இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, என்னாலாம் அவனை தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டுறான். அவங்க உங்க தம்பியோட ஒரு டாலர் கிடைச்சதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவன்கிட்ட. அதை பார்த்துட்டு அவன் இருக்க அடுத்த சீன்ல அவன் ஊருக்கு போற மாதிரி காட்டுறாங்க. ட்ரெயினில் நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டே போகிறான். அப்படி தூங்கிட்டே போகும்போது அவன் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கீழே விழும். அதில் சில ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸை ஒரு தாத்தா எடுத்து பார்க்குறாரு. இதுதான் உங்கள் அம்மாவான்னு கேட்டால், ஆமாம், ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே நம்ம தாத்தாவும் அவர் கையில் வச்சுருந்த அந்த ஸ்டிக்கை காட்டுறாரு. இது ரொம்பவே திறமையான ஒருத்தன் எனக்கு செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி காட்ட, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நீ உனக்கு வேணும்னா வச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திருப்பி கொடுத்துட்றான். திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா தூங்க ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இறங்க வேண்டிய இடமும் வருது. ஆனால் இடம் வரும்போது அந்த தாத்தா காணாமல் போயிடுறாரு. ஆனால் அவர் வச்சிருந்த அந்த ஸ்டிக்கை இவனுக்காக அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவருடைய சொந்த ஊரான அந்த பிளாக்மோர் அப்படிங்கிற இடத்துக்கு குதிரை வண்டியில் போய்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. போய் பார்த்தா அங்கே மிகப்பெரிய அரண்மனை மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஹீரோவோட வீடு. அப்படியே அந்த அரண்மனைக்குள்ள போனா அது ரொம்பவே பால் அடைஞ்சு போய் கிடக்கு. யாருமே ரொம்ப வருஷமா இல்லாத மாதிரி இருக்கு. உள்ள போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவன் கத்துறான். யாருமே கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நாய் வருதுன்னு சொல்லி பயந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு குரல், ஏய் லாரன்ஸ் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, நம்ம லாரன்ஸோட அப்பா தான் வந்திருக்காரு, சர் ஜான் அவருடைய பேரு. இந்த மாதிரி தம்பி மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட பேச, ஓ நீ வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோவும் அவனுடைய அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மிஸ் ஆயிட்டானே, அவன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா அப்பதான் சொல்றாரு. என்னது இறந்து போயிட்டானா, எப்படி இறந்தான் அப்படின்னு சொன்னா, தெரியல
அவன் வந்து இங்கே கிடையாது, அவன் இறந்து போயிட்டான், இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்துருக்காங்க, அவங்க வந்து அவனை உடலை வந்து கண்டுபிடிச்சி அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரின்னு அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து உள்ளே நடந்து போகிறான். அங்கே ஒரு சிங் ஒருத்தர் இருக்காரு. அந்த சிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றீங்க லாரன்ஸ் சார், இங்கே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உங்களை சின்ன வயசில் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங் வந்து அந்த வீட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் போல. ஸோ அவன் வந்து இந்த ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்படியே அந்த சார் ஜான்சன் வந்து அவருடைய அப்பா பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் ஒரு இடம் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி உங்கள் தம்பியோட அந்த உடலை வச்சிருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். அங்கே வந்து ஒருத்தன் கையில் வந்து ஒன்று கொடுக்குறான், இந்த மாதிரி உங்கள் தம்பி இறந்து கிடந்த இடத்துல வந்து இது கிடச்சிது சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேக்கெட் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். சார் நீங்கள் உங்கள் தம்பி உடலை பார்க்க வேண்டாம், அது ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிறவன் சொல்ல, இல்லை பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக என் தம்பி நான் பார்க்கல, இப்போ கூட பார்க்கலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்க தம்பியோட உடலை பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்த்தா ரொம்பவே கொடூரமான ஒரு செத்து போய் கிடக்குறான். அதாவது மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே உறிஞ்சு போய் எதையோ பார்த்து பயந்துகிட்டே செத்த மாதிரி வந்து இருக்கான். அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாருக்கு சரக்கடிக்க வரான். வந்து உக்காந்து பாரில் சரக்கடிச்சிட்டு இருக்க அங்கே அவனுடைய தம்பியோட அந்த செயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவன் கொடுத்த அந்த தம்பியோட பொருள் எல்லாமே அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு அவன் சரக்கடிச்சிட்டு இருக்க அங்கே சில பெருசுங்க வந்து சரக்கடிச்சுக்கிட்டு அவங்க ஊரில் நடக்கிற மர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அனிமல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வேட்டையாடுதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெருசுகள் எல்லாமே பேசிகிட்டு இருக்க அங்கே ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு மாதிரி ஒருத்தன் இருக்கும். அதாவது விலங்கு மாதிரினா விலங்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் இருப்பான். அவன் வந்து அன்னைக்கு நைட் வந்து அவனுக்கு நிறைய சக்தி இருக்கும். அதனால் அவன் ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிட்றது, எல்லாரையும் கொன்னுடுவான். இது எனக்கு என் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து சொன்ன கதை அப்படிங்கிறத இங்கே ஒருத்தன் சொல்ல, அதுக்கு எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து கட்டுக்கதை அப்படிங்கிறத வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வீடு இருக்கு இல்லையா, பெரிய வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசுறது யாருன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு ஹீரோக்கு கோவம் வந்துடும். அப்ப வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அங்க இருந்த சரக்கு பாட்டில் எடுத்து ஒருத்த மூஞ்சி மேல ஊத்திட்டு எங்க அம்மா ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட வீட்டில் அப்படியே டின்னர் தான். நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினும் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டா தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. அங்க வந்து அவங்க அப்பாவும் உட்காந்துருக்காரு. நம்ம சிங் வந்து எல்லா வேலையும் பார்க்குறான். அந்த இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. இந்த மாதிரி வந்து என் பையன் இப்படி இறந்து கிடக்குறானேன்னு சொல்லி, கொடூரமா இறந்து கிடக்குறானேன்னு சொல்லி அவங்க அப்பா பேச, இது நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்க சாப்பிடாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ உட்காந்து எதையோ ஒரு பேப்பரை படிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அந்த ஃபுல் மூன் வந்து எந்த அளவுக்கு சக்தி நிறைஞ்சதா இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவும் வந்து நீயும் பாரு அந்த மூன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு ஃபுல் மூன் அப்படிங்கிறத காட்டுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுடைய ரூமுக்கு வந்து வராரு. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணுறாரு. ஹீரோயினை மீட் பண்ணும்போது அந்த பிணக்கிழங்குகிட்ட அவனுடைய தம்பியோட திங்ஸ் வந்து கொடுத்தான் இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக என் தம்பியோட சாவுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இப்படி என் தம்பியை கொன்னதுன்னு நான் கண்டுபிடிக்காம இந்த பிளாக்மோர் இந்த ஊர்லேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியோட மோதிரம் அப்புறம் அவனுடைய சில திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வரான். அப்படி நடந்து வரும்போது அவனுடைய பழைய ஒரு ரூம் கிட்ட போகிறான். அதாவது அவங்க அம்மா ரூம் கூட சொல்லலாம். அந்த ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூம்குள்ளே போனால் அவனுடைய பழைய நினைவுகள், அவனும் அவன் தம்பியும் அங்கே வந்து தூங்கிட்டு இருந்த ஞாபகம்லாம் வருது. அப்படியே அவனும் அவங்க தம்பி எல்லாம் விளையாடிட்டு இருந்த ஞாபகம்லாம் வர அந்த டைம்ல தான் நமக்கு காட்டுறாங்க அவங்க அம்மா வந்து செத்து கிடக்கிற ஒரு இமேஜ் வந்து நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அவனும் அந்த நினைவுகள்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க தம்பியோட ஒரு பிணத்தை வந்து அடக்கம் பண்ணும் இல்லையா, அதுக்கு அப்படியே எல்லாரும் ஊர்வலமாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பியோட அந்த ஒரு உடலையும் எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறான். அப்படி மீட் பண்ணும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் சில காலத்துக்கு நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே இருந்து இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு நான் வந்து
வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு வந்து டவுனுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன், ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படி அடுத்த சீன்ல அவங்க லண்டனுக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய சிட்டிக்கு வந்து கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ரொம்பவே கொடூரமான இரவா காட்டுறாங்க. அதுவும் அன்னைக்கு வந்து பௌர்ணமி நாள். அந்த ஃபுல் மூன் டேல தானே ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும், யார் என் தம்பியை வந்து சாவடிச்சதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போறான். அதாவது இந்த நாடோடிகள் மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அவன் தம்பி வச்சிருந்த அந்த செயின், அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யாரோ நம்ம தம்பிக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை காட்டி கேட்குறான். இந்த மாதிரி இந்த டாலரை என் தம்பிக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா அங்க ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மாட்டு வண்டியை காட்டுறான், அதாவது ஒரு குதிரை வண்டியை காட்டுறான். அதுல இருக்காங்க, அதாவது அந்த லேடி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சூனியக்கார பாட்டியை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி சூனியக்கார பாட்டியில நல்ல பாட்டி தான், பட் பார்க்கறதுக்கு சூனியக்கார பாட்டி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி கிட்ட வர இந்த மாதிரி என் தம்பி கிட்ட நீங்க தான் இதை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியே அந்த இடத்துல அவங்க பேசிட்டு இருக்க வெளியே பார்த்தா எல்லாரும் வந்து பதட்டப்பட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த உல்ஃப் மேன் அப்படிங்கிற ஒரு உல்ஃப் வந்து எல்லாரையும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த இடத்துல வேட்டையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா எல்லாரையும் கை காலுன்னு சொல்லி கடிச்சு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப வேட்டையாடிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி வேட்டையாடி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு அனிமல் வந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு போறத பார்க்கறான் நம்ம ஹீரோ. உடனே அந்த உல்ஃபையும் துரத்திக்கிட்டு போக அந்த இடத்துக்கு போனா நம்ம ஹீரோவோட கழுத்துல அது வந்து கடிச்சு வச்சுட்டு வேகமா ஓடி போயிடுது. நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு சூனியக்கார கிளவி மாதிரி இருக்கா இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோவோட கழுத்துல ஸ்டிச்சஸ் எல்லாமே போடுறா. ஸோ தேயில எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அவனை தூக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா அப்படியே நம்ம சர் ஜான் அவங்களோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவனை வந்து டேக் கேர் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ஊருக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ கூட இருப்பாங்க. அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவனுக்கான அந்த ஒரு பணிவிடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ. அப்படியே அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ என் பையனை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறமா, நீ ஊருக்கு போயிட்டதும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, நீ திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா பேசிட்டு போக அப்போ அந்த டாக்டர் ஒருத்தர் வராரு. டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தா நீ ஓரளவுக்கு தேறி வந்துட்டேன், நான் திரும்பவும் வந்து உன்னை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன், அதாவது உனக்கு நான் திரும்பவும் வந்து உன்னை செக்அப் பண்ணி பார்க்குறேன் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாக்டரும் சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இங்க இந்த சிங்கை காட்டுறாங்க. இந்த சிங்க என்ன பண்றான் அப்படின்னா இவன் வச்சிருந்த இந்த துப்பாக்கி, அதுக்கப்புறமா இந்த சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த சிங்க கிட்ட பேசலாம், எதுக்காக இந்த சில்வர் புல்லட்லாம் வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி அந்த உல்ஃப் வந்து சாதாரண புல்லட்ல அடிச்சா சாகாது, அதுக்கு சாவடிக்கணும் அப்படின்னா இந்த சில்வர் புல்லட் தான் வேணும், அந்த சில்வர் புல்லட்ல அடிச்சா மட்டும்தான் அந்த ஒரு உல்ஃப் மேன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் சாவும், அது கண்டிப்பா அது வந்து நம்மள சாவடிக்காம விடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்க. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு நம்ம ஹீரோ பேச, கண்டிப்பா உனக்கு ஒரு பயம் ஒரு நாள் வரும், அன்னைக்கு தான் உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல அப்படியே அன்னைக்கு போகுது. அன்னைக்கு அப்படியே அந்த கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்கு எவனோ ஒருத்தன் புதுசா வரான். இவன் வந்து இன்ஸ்பெக்டர். இவன் வந்து நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு வரான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோவோட பழைய கேஸ் ஒன்று இருக்கும், அதை பத்தி இன்ஸ்பெக்டர் வந்து இங்க நம்ம ஹீரோ கிட்ட பேச, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த மாதிரிலாம் ஒன்று அடிபட்டுச்சே எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்குறான். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அடுத்த வாரம் உன்னை வந்து நான் ஒரு டாக்டரை வச்சு நான் உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்ல அன்னைக்கு அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆற்று படுகை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படியே அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா கண்ணில் தெரியுற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ நல்லா இருக்கியா, இப்பதான் உனக்கு வந்து அடிபட்டு சரியா இருக்கு, ஏன் இப்படி தனியா வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டா இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அப்படியே இணக்கமா ஆகிற மாதிரி வந்து நமக்கு காட்டுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை வந்து தாக்குறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் வந்து வராங்க. எதனால அப்படின்னா அந்த மிருகம் கடிச்சு வச்சா இவனும் அந்த உல்ஃப் மேனா மாறிடுவான் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வந்து நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது கட்டி வைக்கணும், இல்லாட்டி ஊர் மக்களை சாவடிச்சிருவ அப்படின்னு வந்து சொல்றதுக்காக வந்து அவங்க வருவாங்க. அப்படி வந்து நம்ம ஹீரோவை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அவனை காப்பாத்திடுவாரு.
இதுக்கப்புறம் யாராவது என்னுடைய லேண்டுக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவங்கள எல்லாம் துரத்தி விட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவான். ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு சில அடிகள் பட்டிருக்கும். அது வாயிலெல்லாம் ரத்தம் வரும். அது எல்லாமே நம்ம ஹீரோயின் வந்து தொடச்சுடுவாங்க. அப்படி தொடச்சுடும் போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியும் இது ரொம்பவே தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட் நீ வந்து ஹோம் டவுனுக்கு போ, அதாவது உன்னுடைய லண்டனுக்கு போயிடு, இன்னைக்கு நைட் நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, நீ எதுவும் தப்பெல்லாம் பண்ணல, பட் நீ இங்க இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வாழ்நாள் முழுக்க நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் நைட்டோட நைட்டா வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் வந்து பௌர்ணமி தானே, அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மான் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த மானை வந்து கட்டி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த ஒரு உல்ஃப் மேன் அப்படிங்கிற ஒரு உருவம் வந்துச்சு அப்படின்னா அதை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கியோட இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பாருக்கு வரான். அப்படியே வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா உட்காந்து பேப்பர் படிக்க அங்க ஒரு பார் டெண்டர் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னு கேட்க அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஸோ அவன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவனை கடிச்சு வச்சிருக்குங்கிறதுக்காக என்னால் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அது லீகலா இல்லை, அதில் ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. அப்படியே அடுத்த சீனில் காட்டினா நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டில் இருக்கக்கூடிய புல்லட் எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய அப்பாவும் வராரு. அப்பா வந்து என்ன கேட்குறாருன்னா எதுக்கு இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு, வேட்டைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேச ஓகேன்னு சொல்லி அவங்க அப்பா எங்கேயோ அந்த ஒரு விளக்க தூக்கிட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா காட்டுக்குள்ள எங்கடா போறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே போக நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு கல்லறை மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறாரு. அதாவது அவங்க அம்மாவோட கல்லறை. அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு குகை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது நிறைய மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு சேர் ஒன்று இருக்கு. அந்த சேர் வந்து யாரையோ கட்டி போடுற மாதிரியான ஒரு சேர் இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரி நான் இங்க தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அங்க லாக் பண்ணிக்க அந்த இடத்துல வந்து ஏதோ சில அமானுஷ்யங்கள் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஹீரோவோட கை கால் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. அவன் வந்து கம்ப்ளீட்டா உல்ஃப் மேனா மாறிடுறான் நம்ம ஹீரோ. ஏன்னா அது கடிச்சு வச்சது இல்லையா, அதனால அந்த பௌர்ணமி நாள் ஆச்சு அப்படின்னாலே உல்ஃப் மேனா மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உல்ஃப் மேனா மாறிட்டு வேகமா ஓடி போறான் நம்ம ஹீரோ. எங்க ஓடி போறான் அப்படின்னா இவங்க இந்த மானெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்து அடிச்சு காலி பண்றான். அங்க போன உடனே ஒரு குழியில விழுந்துடுறான். பட் விழுந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து கை கால்னு சொல்லி பிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா நம்ம ஹீரோ போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. காலையில விடிஞ்சா அவன் ஒரு மரத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பாவும் வராரு. வெளியே வா லாரன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் வெளியே வரான். இந்த மாதிரி நீ தான் நைட் எல்லாமே இவ்வளவு கொலைகள் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அவனால ஒண்ணுமே நம்ப முடியல. வேகமா ஓடுறான். பட் ஓடினாலும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நிறைய பேரை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனை ஒரு சேர்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க. இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருக்கும் தெரியும். இவன் உல்ஃப் மேனா மாறுறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இவனை வந்து டார்ச்சர் பண்றாங்க. நீ எதுக்காக இப்படிலாம் வேணும்னே கொலை பண்ணிருக்க, நீ தான் இந்த மாதிரிலாம் கொலை பண்றியான்னு சொல்லி அவனை வந்து அப்படி இந்த ஐஸ் தண்ணிலாம் வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவனுடைய பழைய நினைவுகள், அவங்க தம்பி கூட இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஞாபகங்களா வருது. அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்பட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பார்க்க வராரு. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயினுக்கு போனதாகவும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன பையன் இருந்தான். ஆனா அவன் வந்து நார்மலான பையன் கிடையாது, ரொம்பவே வித்தியாசமா இருந்தான். அவனை நான் பார்க்கலான்னு பக்கம் போனா அவன் என்ன கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிட்டான். அன்னையிலிருந்து எனக்கு இந்த மாதிரி பௌர்ணமியான சில வித்தியாசமான நான் மாறிடுவேன். அப்படிதான் உங்க அம்மாவையும் நான் கொன்னுட்டேன், உன் தம்பியும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்பதான் நமக்கு புரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் காட்டுக்குள்ள டார்ச் எடுத்துட்டு நீ உள்ளதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் தான் இவங்க தம்பி பென். அவனுடைய அப்பாவே அன்னைக்கு உல்ஃப் மேனா மாறி இவரே அவங்க பையனையும் கொண்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துருது. உங்களை நான் சாவடிக்காம விட மாட்டேன், என் அம்மாவையும் கொன்னுட்டீங்க, என் தம்பியும் கொன்னுட்டீங்க, உங்களை நான் சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்த
அங்கிருந்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் போயிடுறாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோவை கை காலெல்லாம் கட்டி ஒரு சேர்ல இந்த டாக்டர் வந்து எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு எங்க வரான் அப்படின்னா, இங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க 2 பக்கமும் சுத்தி. அவங்க கிட்ட என்ன சொல்றானா, இந்த மாதிரி இந்த லாரன்ஸ் அப்படிங்கிறவன் இவன் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறான். இவன் வந்து என்னமோ பௌர்ணமியானா இவன் வந்து ஏதோ உல்ஃப் மேனா மாறிடுவான், எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க உண்மையை கண்டுபிடிக்க போறீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து இவனுடைய மனநோய். இவனால வந்து மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி இவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல எல்லாரும் பாக்குறாங்க, அவன் உருவம் மாறிட்டு இருக்குன்னு கத்த இந்த டாக்டர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டில் அவர் லெக்சர் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே அங்க சில பேரை வந்து சாவடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வேகமா போறான். அங்கிருந்து வேகமா போகும்போது நிறைய பேரை கொன்னுகிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது இந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்துறாரு. இவனை எப்படியாவது பின்தொடர்ந்து போய் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல எல்லாரும் நின்று நம்ம ஹீரோவை சுடுவாங்க. ஆனா அங்கிருந்தும் தப்பிச்சு போயிட அங்கிருந்து தப்பிச்சு போய் நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுக்கு அடியிலேயே வந்து உட்காந்துக்கிறான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அங்கிருந்து நம்ம ஹீரோ எங்க போறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட ஒரு ஷாப்புக்கு போறான். அன்னைக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து உள்ள வராங்க. யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம லாரன்ஸ் ஹீரோ தான் இருக்கான். என்ன பண்ற அப்படின்னு வந்து எழுப்பி கேட்டா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இது வந்து நான் நிறைய பேரை கொன்னுட்டேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் இதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு, அதுக்கு நான் இறந்து போகணும், அதுக்கு நான் இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதுக்கு வந்து ஏதாவது கண்டிப்பா மருந்து இருக்கும், நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே இல்ல நான் கிளம்புறேன், இதுக்கு மருந்துலாம் கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த மாதிரி லாரன்ஸ் நீ பாத்தியா அப்படின்னு கேட்க, நான் அவனை பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து இழுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வியாதிக்கு ஏதாவது கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் எங்கேயோ டிராவல் பண்ணி போற மாதிரி காட்டுறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, இந்த சூனியக்கார கிளவி மாதிரி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவகிட்ட போயிட்டு இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருக்கா, இல்ல இந்த ஒரு வியாதியை ஏதாவது குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, உன்னுடைய உயிரியை நீ ரிஸ்க் பண்ண முடியும், ஆனா இதை வந்து இந்த ஒரு வியாதியை வந்து நம்மளால கியூர் பண்ண முடியாது, அவனை நீ ஃப்ரீயா விடுறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவரு இன்னைக்கு நைட் எப்படியாவது அவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பப்புக்கு நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் நிறைய போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு கையில கன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் நார்மல் கன் கிடையாது, சில்வர் கன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு போறான், அவங்க அப்பாவை கொல்றதுக்காக. ஏன்னா அவங்க அப்பா தானே இந்த மாதிரிலாம் சாவடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள போனா அந்த சிங்கை கொடூரமா சாவடிச்சு ஒரு இடத்துல மாட்டி வச்சிருக்கான் அவங்க அப்பன். ஸோ அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அவனை தேடிட்டு வராங்க, லாரன்ஸை தேடிக்கிட்டு. அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வர ஹீரோயினை நம்ம இன்ஸ்பெக்டரும் துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் பின்னாடியே. இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க வீட்டில் வந்து இந்த சிங் இந்த துப்பாக்கிலாம் தொடச்சு வச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனுடைய ரூமுக்கு மெதுவா போறான். மெதுவா போயிட்டு இந்த சில்வர் புல்லட்டு அதெல்லாமே எடுத்துட்டு ஒரு துப்பாக்கில லோட் பண்ணிட்டு மெதுவா அவங்க அப்பாவை தேடி வந்துகிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு இடத்துல உக்காந்துருக்காரு, அதாவது இந்த பியானோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு வாசிச்சுட்டு இருக்காரு. அவர் வாசிச்சுட்டு இருக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னையும் வந்து நான் கடைசியா இந்த மாதிரி மாத்திட்டேன்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவரை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி ஆன் பண்ணா, ஆனா அது சுடாது. அப்பதான் நம்ம தாத்தா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த வெடி மருந்தெல்லாம் நான் எப்பவோ எடுத்துட்டேன், அதெல்லாம் சும்மா தான் சிங்கு தொடச்சு வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சொல்ல அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒன்று நடக்குது. இந்த சண்டையில 2 பேருமே உல்ஃபா மாறி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த வீடே வந்து பத்திக்குது. ஸோ இப்படி இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியே வேகமா அந்த குதிரையில வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனுடைய அப்பாவை சாவடிச்சு கழுத்தை துண்டாக்கி அப்படியே எரிச்சு சாவடிச்சிடறான். சாவடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, அப்படியே செத்து கிடக்கிறத பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது அப்போ இன்ஸ்பெக்டரும் வர, இன்ஸ்பெக்டர் நீ ஓடிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வேகமா வெளியே ஓடிடுறாங்க. இன்ஸ்பெக்டரை பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து கடிச்சு வச்சிடறான். இன்ஸ்பெக்டரை கடிச்சு வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் வர, அப்படியே பின்னாடியே அந்த இன்ஸ்பெக்டரும் வரான். அப்படியே அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்பெக்டரும் இந்த காட்டுக்குள்ள இவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லாரன்ஸ், இது நான் தான் குவென், உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவனும் ஏதோ கொஞ்சம் நார்மலா காம் ஆகிற மாதிரி தெரிய, ஆனா அங்க அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டதுனால இவளை வந்து சாவடிக்கலான்னு சொல்லி கத்தும்போது
இந்த லேடி கையில் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து நம்ம ஹீரோவை வந்து சுட்டு கொன்னுடுவாங்க. அப்படியே அந்த இடத்துல படம் முடியுதுன்னு தான் நினைப்போம். அங்கே தான் முடியாது. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டரை கடிச்சு வச்சான் இல்லையா, அவன் அடுத்த வுல்ஃப்மேனாக மாறிடுவான். அப்படியே அந்த வீடும் அந்த தீயில வந்து கருகிடுது. அப்படியே திரும்பவும் அந்த உல்ஃபோட சவுண்டு கேட்டு இந்த படத்தையும் வந்து முடிக்கிறாங்க. ஒரு ஹாரர் ஃபேண்டசி படம், ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.